மதுரை RKIS அகாடமியில் டிஎன்பிசி குரூப் 2க்கான ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டுருக்கு. அதில் இன்றைக்கி மேக்ஸ் டெஸ்ட் நம்பர் 2ஓட பர்சன்டேஜ் டாப்பிக்கோட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். கொஷின் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா, த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒன் டாய் 514 தான். அப்போ செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டான் 540 அப்படின்னு சொல்லிட்டாங்க விற்பனை விலை. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராஃபிட் மேட் பை ஷாப்கீப்பர் 20%, லாபம் வந்து 20% இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லாபம் 20% நம்ம என்ன பண்ணணும், 100 + percentage வேல்யூ. சரிங்களா? அப்போ லாபம் 20% இருக்கு. அப்போ 100ஓட 20 கூட்டிக்கணும். அப்போ செல்லிங் ப்ரைஸ்ன்றது எவ்வளோ, 120% உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 540 தான் 120% அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் சொல்றாங்க. அடக்க விலை, அடக்க விலை எப்பவுமே 100% தான். ஸோ அப்போ இங்கே ஒரு 0க்கு 0 கேன்சல், 12 அடிச்சு கொடுத்துடலாம். ஸோ அப்போ 4 3 12, 1 3 3 8 3 24. அப்போ 2 அடிச்சிடலாம். சரிங்களா? 4 16 5 20 45, 45 × 10 450. ஸோ அப்போ அந்த பொருளோட அடக்க விலை பார்த்தீங்க அப்படின்னா 450. ஆப்ஷன் ஏ, சாரி, கொஷின் நம்பர் 1ல் வந்து 450ன்றது ஆப்ஷன் சியில் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ கொஷின் நம்பர் 1க்கான ஆன்சர் 450. அடுத்து கொஷின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா, ரவி பர்ச்சேஸ்டு கார். அப்போ கார் வாங்கினது வந்து 6,80,000 ரூபா. அந்த காரை வித்தது வந்து 7,80,000 ரூபா. அப்போ 1,30,000 ரூபா ப்ராஃபிட்டுக்கு வித்துருக்கான். வாங்கின விலையை விட விற்பனை விலை கூட இருக்கு. இது காஸ்ட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். ஸோ வாங்கின விலையோட விற்பனை விலை கூட இருக்கு. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஷீக் மேட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டாலும் சரி அல்லது லாஸ் பர்சன்டேஜ் கேட்டாலும் சரி, ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான், டிஃபரன்ஸ் டிவைடட் பை சிபி இன்ட்டு 100. இதான் ஃபார்முலா. அப்போ இதுக்கு ரெண்டுக்குமான டிஃபரெண்ட் 1,30,000 ரூபாய், சிபி 6,50,000 இன்ட்டு 100. இது சால்வ் பண்ணிங்கன்னா காட் இட் ஆன்சர். 2 0க்கு 2 0, 2 0க்கு 2 0 அடி ஆயிடுச்சு. ஸோ 65 65, 65 130. ஸோ 20% இஸ் அ ப்ராஃபிட். ஆப்ஷன் டியில் இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்கா, செல்லிங் பிரைஸ் ஆஃப் 40 ஐட்டம்ஸ் இஸ் ஈக்குவல் டு பர்ச்சேஸ் பிரைஸ் ஆஃப் 35 ஐட்டம். அப்போ காஸ்ட் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 35 புக்கு வாங்குறான்னு வச்சுக்கிடுவோம். அந்த 35 புக்கோட விலை எவ்வளோனா, ஒரு புக்குக்கு 100 ரூபான்னு வச்சோம்னா 3,500 ரூபா செலவு பண்ணுறான். அந்த 3,500 ரூபா திரும்ப எடுக்கணும்னா அதில் எத்தனை புக்கை செல் பண்ணணும் அப்படின்னா 40 புக்கை செல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே தான் கொடுத்துருக்கான். சரிங்களா? செல்லிங் பிரைஸ் ஆஃப் 40 ஐட்டம்ஸ். அப்போ 40 புக்கை நான் விற்றாதான் 35 புக்கு வாங்கினதுக்கான காசு எடுக்க முடியும். அப்போ கண்டிப்பான முறையில் 5 புக்கு லாஸ். நமக்கு லாஸ் பார்த்தாவே தெரியுது லாஸ். அப்போ 5/40 × 100. அப்போ 1/8 ஆஃப் த வேல்யூ. ஸோ 8ஆல் அடிச்சு கொடுத்தா அப்படின்னா 1 8 2 16 1/2. அப்போ 12 1/2% இஸ் அ லாஸ். சரிங்களா? மறந்துடக்கூடாது. இந்த இடத்துல நீங்க சொன்னீங்கல்ல சார், லாஸ்க்கு வந்து எனக்கு என்ன பர்சன்டேஜ் சொன்னீங்க, டிஃபரன்ஸ் டிவைடட் பை சிபி இன்ட்டு 100 அதான போடணும்னு சொன்னீங்க போன கொஸ்டின்ல. ஆனால் இந்த இடத்துல மட்டும் மாத்துறீங்களே, எஸ்பியோட 40 போடுறீங்களே அப்படின்னா இது ஈக்குவல் டு பேசிஸ்ல இருக்க கொஸ்டின், அது ஸ்டேட்மெண்ட் பேசிஸ்ல இருக்க கொஸ்டின். ஈக்குவல் டு பேசிஸ்ல நம்ம டினாமினேட்டர்ல எஸ்பியை தான் போடணும் லாஸ்ன்றப்ப. ஸோ அடுத்து ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் டிவி செட் 9,000. அப்போ டிவியோட காஸ்ட் வந்து 9,000. த பிரைஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட் இஸ் 20%, த ரைஸ் பை 10% அப்படின்றாங்க. வாட் இஸ் த நியூ பிரைஸ்ன்றா. அப்போ நல்லா கவனிங்க, 100% இருக்கு. அதில் முதல் என்ன பண்ணுறான், டிஸ்கவுண்ட் வந்து 20% கொடுக்குறான். அப்படி தானே? அப்போ 100ல் 20 போச்சுன்னா 80%. தென் அடுத்து 80ல் எவ்வளோ பண்ணுறான், ஹைக் பண்ணுறான். 10% வந்து ஹைக் பண்ணுறான். சரிங்களா? ரைஸ் அப்படின்னா கூடுது. அப்போ 8%, 80ல் 10% 8. அப்போ நவ் தே ஹாவ் அ 88% ஃபைனல். சரிங்களா? ஃபைனலாக எவ்வளோ இருக்குது, 88% இருக்குது. சரிங்களா? வாட் இஸ் த நியூ ப்ரைஸ்ன்னு கேட்குறான். அப்போ புதிய விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது ஒரிஜினல் ப்ரைஸோட. 100க்கு நான் வாங்கினது இப்போ எவ்வளோ இருக்குது, 88 தான் இருக்குது. அப்போ ஃபைனல் ஆன்சர் எவ்வளோ கம்மியாக இருக்குது, 12% கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ 9,000 அதான் 100 டிவைடட் பை 100 × 88. இதுதான் ஆன்சர். சரிங்களா? 2 0க்கு 2 0 அடியாயிருச்சு. 9 72, மிச்சம் 7. 9 72, 72 7 79. அப்போ 7,920 ஆன்சர். 12% போக. சரிங்களா? ஏன்னா 88 தான் என் கையில் இருக்கு. The next question,
the person buys an article 650 and gains 6% on selling it. What is the selling price? அப்ப cost price வந்து 650 ன்னு சொல்லிட்டாங்க. selling price என்ன சொல்லிருக்காங்க அதான் கேள்வி. ஆனா profit எவ்வளவு? profitக்கு விக்கிறான் 6% லாபத்துக்கு விக்கிறான். அப்ப profit percentage கொடுத்துட்டான். அப்ப profit percentage கொடுத்தா நம்ம 100 ஓட ஆட் பண்ணணும்னு சொல்லிருக்கோம். அப்ப 100 ஓட 6 கூட்டினா 106 profitனால கூட்டி இருக்கேன். இதே லாஸ் சொன்னா கழிச்சிருவேன். அப்ப 100 தான் 650னா 106 எவ்வளவு? ஏன்னா செல்லிங் பிரைஸ் தான் கேக்குறான் அவன். சரிங்களா? 0 க்கு 0 கேன்சல் ஆயிடுச்சு. 2 5 10 13 5 65. சோ அப்ப 5 53. அப்ப 53 * 13 3 9 5 15 13 18 8 மிச்சம் 1 1 5 5 1 689 இஸ் ஆன்சர். ஆப்ஷன் டி ல இருக்கு. 689 ரூபாய் தான் செல்லிங் பிரைஸ். அடுத்து 35% of a number is the same as 30% of another number. அப்ப பாருங்களேன், இப்போ first number and second number னு வெச்சுக்குறோம். 35% of first number is equal to 30% of second number. அப்ப 30% னா நமக்கு என்ன வரும்? percentage நாவே நமக்கு 100 ரெண்டுக்குமே கீழ வந்துரும். அப்ப first is equal to second. அப்ப 30/100 f is equal to 35/100 30/100 செகண்ட். இதான் சொல்லியிருக்கான். ஒரு நம்பரின் முதல் நம்பரோட 35%, ரெண்டாம் நம்பரோட 30%க்கு சமம் இருக்கான். அப்ப ரெண்டு பக்கமும் ஈக்குவல் கவுண்ட் டிவிஷன் பாத்ல 100 இருக்கு. அதனால டைரக்டாவே கேன்சல் ஆயிரும். அப்ப இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும்? 7f is equal to 6s. அஞ்சாவே பல்ல அடிச்சு கொடுத்துருக்கேன். 7 5 35 6 30. இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பர் ரேஷியோ கேட்டிருக்கான். அப்ப ரேஷியோ என்னது? f/s கேட்டிருக்கான். அப்ப f/s, f இங்க இருக்கு, s தான் இந்த பக்கம் கொண்டு வரணும். அப்ப f divided by s is equal to 6/7. ஏன்னா இங்க இருக்க 6 அப்படியே தான் இருக்கும். இந்த 7 தான் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது கீழே போகும். அப்ப 6/7. அப்ப ஆன்சர் 6:7. ஃபைனல் ஆன்சர் 6:7 ஆப்ஷன் பி ல இருக்கு. Then அடுத்து பாத்தீங்க அப்படின்னா A salary is 20% less than B salary. அப்ப A B ன்னு ரெண்டு பேர் இருக்காங்க. சரிங்களா? A ஓட சம்பளம் B ஓட சம்பளத்தோட எவ்வளவு கம்மி? நமக்கு 20% கம்மி. அப்ப இவன் 100 ரூபாய் சம்பளம் வாங்கினா 80 ரூபாய் தான் சம்பளம் வாங்குவான். 20% கம்மி. இப்போ என்ன கேக்குறான் அப்படின்னா how much percentage B salary is more? முக்கியமான வார்த்தை more percentage. more percentageக்கு ஃபார்முலா என்ன? so find more percentage. more percentage na difference divided by more ன்னு சொன்னா less value into 100. இது less percentage கண்டுபிடிங்க அப்படின்னா difference divided by high value into 100. இந்த less value high valueன்றது என்ன? क्वेश्चनல நம்ம பார்த்து வச்சிருக்க வேல்யூ 100 80 ன்னு இருக்கா. இதுதான் more value less value. அத தான் நம்ம எழுதணும். அப்ப இந்த क्वेश्चनல more percentage கேட்டிருக்கான். B A வை விட எத்தனை சதவீதம் அதிகம் கேக்குறான். அப்ப ரெண்டுக்குமான வித்தியாசம் 20 divided by more percentage சொன்னனால இது ரெண்டுலயுமே சின்ன வேல்யூ எவ்வளவோ அதை எழுதிக்கணும். 80 into 100 போட்டோம் அப்படின்னா 4. சோ அப்ப இதெல்லாம் அடிச்சு கொடுத்தோம்னா 25%. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா B is 25% more than A. A விட B வந்து 25% அதிகம். நீங்க டைரக்டா கழிச்சு போட்டு 20% அதிகம்னு 20 போட்டீங்கன்னா தப்பு. சரிங்களா? சோ ஆன்சர் இஸ் 25% இஸ் ஆன்சர். எத்தனை சதவீதம் தான் கூடன்னு கேட்டிருக்கான். சரிங்களா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா the salaries of worker first increases 10%, thereafter reduce 10%. அப்ப முத கூடுது, அடுத்து என்ன செய்யுது? குறையுது. அப்ப 10 10ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அடுத்த நிமிஷம் உங்க மைண்ட்ல வந்துரும் என்ன? ஏங்க 10 கூட்டி 10 குறைக்கிறாங்க. அப்ப நோ சேஞ்ச் தாங்க ஆன்சர். போயிட்டே இருப்பாங்க அப்படினா தப்பு. சரிங்களா? சோ எப்பவுமே ஒரு சம்பளத்தை கூட்டிட்டு குறைச்சா அப்படினா எப்பவுமே நமக்கு நட்டம் தான் வரும். எப்படின்றத பாப்போம். இப்ப 100 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க. இப்ப 10% உங்களுக்கு கூட்றோம். அப்ப 100ல 10%ன்றது எவ்வளவு? 10 ரூபாய். அப்ப இப்போ உங்க சம்பளம் 110 ரூபாய். சோ இப்போ இந்த 110ல தான 10% பார்க்கணும். ஏன்னா 10% ரெடியூஸ். அப்ப 110ல 10%. 110ல 10/100 10%. அப்ப ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 அப்ப 11 ரூபாய். அப்ப -11 பண்ணனும். முத +10 பண்ணீங்க, அடுத்து -11 பண்ணா 99 தான் வந்திருக்கும்.
அப்போ நான் 100 ரூபாய் வாங்கணும், அதான் ஒரிஜினல், எந்த சேஞ்ச் பே இல்லாமல். ஆனால் ஃபைனலாக நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன், 99 வாங்கியிருக்கேன். அப்போ எவ்வளவு எனக்கு 1% நட்டம், 1% இஸ் டிக்ரீஸ். சரிங்களா, மறந்துடக்கூடாது. சம்பளத்தை கூட்டிட்டு குறைச்சா அப்படின்னா எப்பவுமே நட்டம் தான் நமக்கு வரும். ஒரே அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது ஒரே பர்சன்டேஜ் இருந்தாலும் சரி தான். நீங்கள் என்ன பண்ணீங்க, 10% கூட்டுறாரு, 10 தானே குறைக்கணும். அப்போ அந்த 10 ஈக்குவலாகி போகும். அப்போ பழசு சம்பளமே வாங்கிடுவான்ல, அப்போ நோ சேஞ்ச் தான் போட்டிங்கன்னா தப்பு. சம்பளத்தை கூட்டிட்டு குறைச்சானா நட்டம் தான் வரும் எப்பயுமே. தென் அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, the shopkeeper buy a calculator in bulk for 550. சரிங்களா, அப்ப காஸ்ட் பிரைஸ், ஒரு கால்குலேட்டரோட காஸ்ட் பிரைஸ் 550 ரூபாய் அண்ட் செல் இட் தம் ஃபார் 580. எஸ்பி வந்து நம்ம கொடுத்துருக்கான் எவ்வளவு, 580 ரூபான்ட்டா. வாட் பர்சன்டேஜ், அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்கான். அப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்கான். அப்ப வாங்கின விலை 550, விற்ற விலை 580. அப்ப கண்டிப்பான முறை 30 ரூபா ப்ராஃபிட் வந்துருச்சு, ரெண்டுக்குமான வித்தியாசம். அப்போ 30/550 × 100. அப்போ 1 0க்கு 1 0 அடி ஆயிடுச்சு, அதானே. 11 5 55, 25 100. அப்போ 60/11. அப்போ 5 11 55 புள்ளி, அதானே. மிச்சம் எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது. 5னா 11ல் வந்து 4 டைம் வரும், 4 15 44. சரிங்களா, அப்போ மிச்சம் 6 இருக்குது. 6 அப்படின்னா 60 ஆயிரும். அப்போ 60ன்றது 11 5 டைம் வரும். அப்போ 5.45% என்பது அப்ராக்சிமேட் ஆன்சர், கரெக்ட். இல்லைனா மிக்சர் ஃப்ராக்ஷனில் நிப்பாட்டிக்கலாம், 5/11% நிப்பாட்டிக்கலாம். சரிங்களா, இப்படி நிப்பாட்டிக்கலாம். நிப்பாட்டிங்கன்னா அதுவும் ஆன்சர் தான். ஆப்ஷன் வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அவன் டெசிமலில் கொடுத்துருக்கா, நான் டெசிமலில் கால்குலேட் பண்ணேன். மிக்சர் ஃப்ராக்ஷனில் கொடுத்தா இதான் ஃபைனல் ஆன்சர், 5/11% தான் ஆன்சர். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த ட்ரேட் மேன், ஒரு வணிகையாளர் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஹிஸ் குட்ஸ் இஸ் 25% above the காஸ்ட் ப்ரைஸ். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ தான், 100னா அவன் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ வச்சிருக்கான், 125 கூட்டியிருக்கான். அண்ட் அலோவ் த கஸ்டமர்ஸ் 12% ரிடக்ஷன். அப்போ குறித்த விலையிலிருந்து தான் தள்ளுபடி அளிக்கப்படும். இதுதான் குறித்த விலைன்னு சொல்லுவாங்க தமிழில். இது வந்து அடக்க விலை அப்படின்னு சொல்லுவாங்க காஸ்ட் ப்ரைஸை. செல்லிங் ப்ரைஸ் என்ன சொல்லுவாங்க, விற்பனை விலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தள்ளுபடி எப்பவுமே குறித்த விலையிலிருந்து மட்டுமே அளிக்கப்படும். அப்ப 125ல தான் 12% ரிடக்ஷன்றாங்க. ரிடக்ஷன் தள்ளுபடி. சரிங்களா, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஹி மேடுன்னு கேட்குறான். அப்ப நீ தள்ளுபடி கொடுத்ததுக்கு அப்புறமே எவ்வளவு வந்து உனக்கு லாபம் கிடைக்குன்னு கேட்குறான். அப்ப 125 × 12/100 இதான நமக்கு வந்து என்னது தள்ளுபடி. ஏன்னா அவன் என்ன பண்ணியிருக்கான், 25% அதிகரிச்சு தான் விலையை வச்சிருக்கான். சரிங்களா, இதில் காஸ்ட் ப்ரைஸில். அப்போ இதுதான் நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ். அப்போ இதில் வந்து 12%. சரிங்களா, ஸோ அப்போ 12%னா 10% போட்டாவே 12.5 வந்துடும். சரிங்களா, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா 2%. 2% எப்படி கால்குலேட் பண்ணான்னா 1.25. அப்போ 2.5%, 2.5. அப்போ 0 5 1. அப்போ 15% டிஸ்கவுண்ட், 15% டிஸ்கவுண்ட். அப்போ 15 கழிச்சிட வேண்டியதான். இதில் இருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக தி செல்லிங் ஃபார் 110 அதுக்கு தான் விற்கிறான். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100, விற்பனை விலை 110. அப்போ 10% இஸ் அ ப்ராஃபிட். சரிங்களா, இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் 15 அப்படின்றது. முதல் வந்து 12% நான் 2ஆக பிரிச்சுக்கிட்டேன், 10 2ன்னு. 10 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 10ன்றது ஒரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி வச்சா போதும் 125ல். அப்போ 12.5 அதான் போட்டிருக்கேன். அடுத்து 2% எப்படி கண்டுபிடிக்கலாம், 125னா ஒரு ஸ்தானம் 2 ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி வச்சோம்னா 1.25. அப்போ 1.25 × 2 எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2.5 பைசா வந்துடும். 2.5 அதான் 2.5 போட்டிருக்கேன் நான். சரிங்களா, அப்படி போட்டு ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அடுத்து என்ன சொல்றா அப்படின்னா, ஒரு நகரத்தோட மக்கள் தொகை வந்து 10% கூடுது அப்படின்னு சொல்றாங்க. இஃப் இட்ஸ் பிரசன்ட் பாப்புலேஷன் இஸ் 6400, வாட் இஸ் த பாப்புலேஷன் ஆஃப் ஆஃப்டர் 2 இயர்ஸ்ன்றான். அப்போ இப்போ 6400 இருக்கு, அதில் வருஷத்துக்கு 10% வந்து பாப்புலேஷன்ஸ் வந்து கூடுது. அப்போ இதான் நவ். இப்போ 1வது வருஷம் 2வது வருஷம் முடிவில் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறான். அப்போ முதல் வருஷம் 6400க்கு 10%, ஒரு 0 கட் பண்ணால் போதும் 640. அப்போ 640 வந்து கூடி இருக்கு. அப்போ 0 4 0 7040 இருக்கு முதல் வருஷம் முடிவில். அப்போ இதில் 10% எவ்வளவு, ஒரு 0 கட் பண்ணால் போதும் 704. அதை ஆட் பண்ணோம்னா 4 4 7 7. அப்போ ஃபைனல் ஆன்சர் 7 7 4 4. இதான் 2ஆம் ஆண்டு முடிவில் இருக்கிறது 2 வருஷம் கழிச்சு. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா, ஈஸி. இல்லைன்னா இது கூட்டு வட்டிலேயே சால்வ் பண்ணலாம். எப்படி, 6400 சரிங்களா இன்ட்டு 1 + r/100 10/100
ஹோல் டு தி பவர் ஆஃப் n, nன்றது 2 வருஷம், அப்போ 2 pnr p இன்ட்டு இதான ஃபார்முலா p இன்ட்டு 1 + r/100 ஹோல் டு தி பவர் ஆஃப் n, இதான ஃபார்முலா கூட்டு வட்டிக்கு. அதுலேயும் இதை சால்வ் பண்ணலாம். இது ஈஸியா அது ஈஸியான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? பெட்டர் தென் இந்த ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, if 70% of students in the school is boy, அப்போ ஒரு ஸ்கூல் இருக்கு, சரிங்களா? இந்த ஸ்கூலில் பாய் அண்ட் கேர்ள் அப்படின்னு 2 கேட்டகரியில் இருக்காங்க. அதில் 75% ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாய். அப்போ இது 75% அப்படின்னு சொன்னால், ஏன்னா ஸ்கூல்னா 100%. அப்போ 75 பாய்னா மிச்சம் 25% தான் யார் இருக்க முடியும்? கேர்ள். அது கொடுக்கலாம், ஆனால் நான் எடுத்துக்கிட்டேன், ஒரு டேட்டா வச்சு நான் முடிவு பண்ணிட்டேன். சரிங்களா? அப்போ என்ன சொல்லியிருக்கான், த நம்பர் ஆஃப் கேர்ள் இஸ் 420 அப்படின்ட்டாங்க. அப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ கேர்ளுக்கு எவ்வளோ சதவீதம் நமக்கு தெரியும்ல. அப்போ 25% தான் 420னா பசங்க 75 இன்ட்டு 75. அப்போ ஒரு 25 25 3 25 75. அப்போ 420 இன்ட்டு 3. சரிங்களா? 2 6 4 12 1260 இஸ் ஆன்சர். ஆப்ஷன் சி 1260. எவ்வளோக்கெவ்வளோ ஷார்ட் பண்ணி குயிக்காக பண்ணுறோமோ அதான் டைம் மேனேஜ்மெண்ட். தென் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் 13, இஃப் a painting was sold, அப்போ சோல்டுன்ட்டான், அப்போ எஸ்பி கொடுத்துட்டான். சோல்டு அப்போ எஸ்பி 5225. சரிங்களா? ஆஃப்டர் a discount of 5%. சரிங்களா? ஆஃப்டர் 5% தள்ளுபடி கொடுத்துருக்காங்க இதில், இன்க்ளூடிங் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் எவ்வளவு அப்படின்னா 5% இருக்கு இதுக்குள்ள. சரிங்களா? வாட் வாஸ் த மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் த பெயிண்டிங்? மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் த பெயிண்டிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 5% டிஸ்கவுண்ட் போக தான் இந்த ரேட்டு, ஃபைனல் ரேட்டு. அப்போ அந்த டிஸ்கவுண்ட்டே கொடுக்கலன்னா எவ்வளவு? அப்போ 95% தான் 52 25னா 100 எவ்வளவு? சரிங்களா? சிம்பிள். ஸோ 19 டைம் ஓரஞ்சு 5. சரிங்களா? ஸோ அடுத்த என்ன வந்திருக்கும்? 0 4 5 20. அடுத்த என்ன வந்திருக்கும்? 5 5 25 1045. அதானே? அடிச்சு கொடுக்கலாம் 19ஆல் மறுபடியும். ஒரு 19 பிரைம் நம்பர், அப்போ 19ஆலாம் அடிக்க முடியும். 70 வராது, 60 60 9 54 வராது, 5 50 5 டைம் அடிக்கலாம். 5 டைம் அடிச்சிட்டோம் அப்படின்னா 50 + 45 95. மிச்சம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 9 அப்போ 95 அங்கே போயிடும். சரிங்களா? 95 அங்கே போயிடும், அப்போ 5. சரிங்களா? 55 டைம் 55 × 100 5500 என்பது விடை. ஆப்ஷன் சியில் இருக்கு. இதுதான் மார்க்கெட் பிரைஸ். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 14. ஸோ ஏ அண்ட் பி ஹாவ் டுகெதர் 2300 ரூபா. சரிங்களா? அப்போ ஏ + பி சேர்ந்து தான் 2300 ரூபா ஷேர் எடுக்கிறாங்க. இஃப் 2/5 ஆஃப் ஏஸ் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 8/6 ஆஃப் பி. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏ ஒரு பணம் வாங்குறான், 2/5 பணம் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 8/26 பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8/26 பின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட ரேஷியோ கண்டுபிடிச்சாதான் பியோட ஷேர் கண்டுபிடிக்கிறது. இதுதான் ஏ + பி 2 பேரும் வாங்கினது 2300. அப்போ எனக்கு என்ன வேணும்? a/b வேணும். அப்போ 8/26 இன்ட்டு 5/2 மாறிடுமா? ஏன்னா இது அங்கிட்டு போகிறப்ப ரெசிப்ரோக்கலாக மாறிடும்ல நம்ம இதில். இந்த இது அந்த சைடு போகிறப்ப டிவிஷன் பாத்தில் போகிறப்ப ரெசிப்ரோக்கலாக மாறிடும். சரிங்களா? ஏன்னா டிவிஷன் அங்கிட்டு போகிறப்ப மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படி தானே? ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஓகே 4 2 8. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும்? 8. அப்போ 20/26. ஸோ அப்போ இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 10 13. ஸோ அப்போ 10:13. அப்போ 23 2300 இன்ட்டு 13/23 அடிச்சிட்டோம் அப்படின்னா 100. அப்போ 1300 ரூபான்றது அவங்களோட ஷேர். யாரோட ஷேர்? பியோட ஷேர். 100 × 13 அதானே? ஸோ கொஸ்டின் நம்பர் 15. A is 80% more than B, B is 20% less than C. அதாவது A என்பவர் B ஐ விட 80% அதிகமா, Bன்றவன் C ஐ விட 20% குறைவா. அப்போ ரேஷியோ என்னன்னு கேட்குறான். அப்போ A/B/C. இந்த கணக்கை எப்படி அப்ரோச் பண்ணுறது, எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். யாரை பற்றி இந்த கதையில் பேசலையோ அவன்ல இருந்தால் ஆரம்பிக்கணும். இங்கே பாருங்க,
ஏன்றவன் பிஐ விட 80% கூடன்ட்டான், அப்ப ஏவை பத்தி பேசிட்டாங்க. அடுத்து பின்றவன் சியை விட 20% கூடன்ட்டான் கம்மின்ட்டான், அப்ப பியை பத்தியும் பேசிட்டான். அப்ப இந்த கதையில யாரை பத்தி பேசலையோ அங்க இருந்தா ஆரம்பிக்கணும். அப்ப இங்க சியை பத்தி தான் பேசல, அப்ப எவன் ஆரம்பிக்கலையோ தெரியலையோ பேசலையோ அவன் தான் ஆரம்பிக்கணும். அவன் தான் இங்க 100. ஏன் நான் 100 இந்த இடத்த எடுத்தேன், ஏன் வேற நம்பர் எடுக்கக்கூடாதா? அப்படின்னா இங்க சதவீதம் சொல்லிட்டாங்க. சதவீதம் அப்ப 20/100. அப்ப சதவீதம் சொல்லிட்டாவே 20% 20/100 தான் எழுதுவோம். அப்ப சதவீதம் சொல்லிட்டாவே ஒரு நம்பரை 100ஆல அடிக்கணும், ஏதோ ஒரு நம்பரை. அதனாலதான் நான் 100 நாங்க எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? எடுத்தோம்னா அடிச்சு கொடுக்கறது ஈஸியா இருக்கும்னு. அப்ப இதுல 20% கம்மி, யாரோட? சியோட பி 20% கம்மின்ட்டான், அப்ப இவன் 80% தான் இருப்பான். அடுத்து இவனோட இவன் எவ்வளவு கூட? 80% அதிகம், அதானே? அப்ப 80 × 80/100 அதானே? ஸோ அப்போ 0க்கு 0 0க்கு 0, அப்பா ப்ளஸ் 64 64% கூட. இவனோட எவ்வளவு கூட? 64 கூட. அப்ப இந்த இடத்துல போடுறப்ப எப்படி போடுவீங்க? 80 + 64. ஸோ 8 2 10 14. சரிங்களா? ஸோ 144 தான் யாரோட ஷேர்? ஏவோட ஷேர். அப்ப 144 80 100 இதான் ஃபைனல் ஆன்சர். ஆனா இதை கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கணும். இது எல்லாமே காமனா ஒரே டேபிள்ல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். டிவைட் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை ஃபார் தட், அதுலதான் முதல் வகுக்கணும். இது எல்லாமே பொதுவா 4ஆம் வாய்ப்பால்ல 2ஆம் வாய்ப்பால்ல அடியாகும், 4ஆம் வாய்ப்பால்ல அடியாகும். சரிங்களா? அப்ப 4 அடிச்சுக்கிறேன். 3 12. சரிங்களா? மிச்சம் 2 24, 6 24 20. சரிங்களா? அடுத்து 25. ஸோ இது எல்லாமே காமனாக அடுத்து டிவைட் ஆகாது. ஸோ தட் ஃபைனல் ஆன்சர் 36 20 25. 36 20 25 ஆப்ஷன் ஏல இருக்கு. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 16. A shopkeeper sell on share for ₹639 including loss in top. அப்ப எஸ்பின்னு சொல்லியிருக்கான் 639 ரூபா, அதுல லாஸ்ன்னு வேற சொல்லியிருக்கான். அப்ப ப்ராஃபிட் சொன்னா நம்ம கூட்டிடுவோம், லாஸ்ல என்ன பண்ணணும்? கழிக்கணும். எவ்வளவு லாஸா? 10% லாஸா. அப்ப லாஸ்னா என்ன பண்ணி 100ல கழிக்கணும். 100ல 10% 90. அப்ப இந்த 639ன்றது எவ்வளவு? 90%. சரியா? வாட் இஸ் த காஸ்ட் பிரைஸ்? எப்பவுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? காஸ்ட் பிரைஸ் எப்பவுமே எவ்வளவு? 100%. அப்ப 0க்கு 0 கேன்சல். அப்ப 9ஆல் அடிச்சு கொடுத்துடலாம். 9 63. சரிங்களா? 9 9. அப்ப 710 என்பது ஆன்சர் ஆப்ஷன் டில இருக்கு. சோ அடுத்த क्वेश्चन. A shopkeeper spend 18% of income for food and clothing. ஃபுட்டுக்கு கிளாத்துக்கும் அப்போ 22% டிரான்ஸ்போர்ட், 40% வந்து டாட்டர்ஸ் கொடுத்துருக்கான். அப்போ பாருங்களேன், 100% சம்பளம் வாங்குறான், அதில் எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணுறான், சேவிங் பண்ணுறான். சரிங்களா? சேமிக்கிறான். அப்போ எக்ஸ்பென்சஸ் பாருங்கள் என்னென்னு. ஃபுட்டுக்கு, சரிங்களா, ஃபுட்டுக்கு வந்து 18% செலவு பண்ணுறான். அடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து 22% செலவு பண்ணுறான். அப்புறம் டாக்டர்ஸ் எஜுகேஷனுக்காக, அப்போ எஜுகேஷனுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறான் அப்படின்னா 40% செலவு பண்ணுறான். அண்டு சேவ் தம் ரிமைனிங் இஸ் 18,600 அப்படின்றான். அப்போ மிச்சத்தை தான் சேவ் பண்ணுறான். அந்த சேவ் பண்ணுறதுக்கான வேல்யூ எவ்வளவு? 18,600. வாட் இஸ் த மந்த்லி இன்கம் ஆஃப் ஏன்றான். அப்போ முதல் செலவெல்லாம் நம்ம கூட்டிக்கிடுவோம். 40 50 60 70 80 80% செலவு பண்ணிட்டான். 100ல் 80 போயிடுச்சு. அப்போ சேவிங் எவ்வளவு? 20%. அதானே? ஸோ இந்த சேவ் பண்ணுற 20% தான் எவ்வளோக்கு சமம்? 18,600 ரூபாய்க்கு சமம் அப்படின்றான். அப்போ 20%, அதானே? அப்போ 20% வேல்யூ தான் நமக்கு எவ்வளவு? 18,600. அப்போ சம்பளம் எவ்வளவு எனக்கு? 100% எப்பவுமே. எப்போ இது 5ஆல் அடிச்சு கொடுத்தலாம். 5. ஸோ 5 × 18,600. புரியுதா எப்படி போடுறோன்னு? இந்த 20% தான் எதுக்கு சமம்? 18,600க்கு சமம். அதான் 20% தான் 18,600க்கு சமம். நான் 100 போட்டிருக்கேன். ஏன்னா அவன் கேட்டது சேலரி, மாச சம்பளம் எவ்வளோன்றப்ப. மாச சம்பளம் நமக்கு எப்பயுமே 100% தானே. ஸோ அப்போ 5ஆல் பெருக்கிறப்ப 0 0 6 5 30 மிச்சம் 3 5 8 40 43 மிச்சம் 4 5 93. சரிங்களா? 93,000 மாச சம்பளம். சரிங்களா? 93,000. Question number 18. Raja has to secure 60% of mark. அதாவது ஒரு வகுப்புல வந்து 60% மதிப்பெண் எடுத்தா பாஸ். அதான் சொல்லியிருக்காங்க.
அந்த எக்ஸாம்ல ராஜா வந்து 60 மார்க் வாங்கியிருக்கான் அண்ட் ஃபெயில்டு போய் 60 மார்க். அப்போ பாருங்களேன், உங்களுக்கு படம் போட்டே இந்த கொஸ்டினை வந்து படம் போட்டே சொல்லலாம் ஜாலியா. சரிங்களா, இது வந்து பாஸ் மார்க் வாங்கணும். இந்த கோடை தொட்டா பாஸ். சரிங்களா, இந்த கோடை தொடுறதுக்கு நான் இங்கிருந்து எவ்வளோ வரணும், 60% மார்க் வாங்கணும். 60% மார்க் வாங்கினா நான் பாஸ். சரிங்களா, ஜீரோலேருந்து வச்சுக்கிடுவோம், 0%. சரிங்களா, இங்கே இருக்குது 0%. அங்கேருந்து இங்கே வந்தேன்னா இந்த பாஸ் கோடை தொடுறதுக்கு 60% வாங்கணும். ஆனால் ராஜா என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, he got 60 marks, 60 மார்க் தான் வாங்கியிருக்கான். வாங்கி எவ்வளோ மார்க் வித்தியாசத்தில் ஃபெயில் ஆயிருக்கான், 60 மார்க்கில் ஃபெயில் ஆயிருக்கான். அப்போ மொத்தம் எவ்வளோ மார்க் தான் எடுத்துருக்கணும், 60 மார்க் வாங்கியிருக்கேன் ப்ளஸ் ஒன்று 60 வாங்கினா தான் பாஸ் ஆக முடியும். 60லேயே ஃபெயில் ஆகிட்டான். அப்போ இந்த கோடை தொடணும்னா எவ்வளோ மார்க் எடுக்கணும், 120 மார்க் எடுக்கணும். 120ன்றது எத்தனை சதவீதத்துக்கு சமம், 60% சமம் நான் எழுதியிருக்கேன். அப்போ 120ன்றது 60% சமம் அப்படின்னா வாட் ஆர் தி மேக்ஸிமம் மார்க். மேக்ஸிமம் மார்க்ன்றது எப்பவுமே 100%. ஸோ அப்போ 2 டைம்ஸ். அப்போ 200 என்பது இதன் விடை. ஆப்ஷன் சியில் இருக்கு. ஸோ கொஸ்டின் நம்பர் 19. ஒரு எலெக்ஷன் இருக்கு, தேர்தல். அதில் 2 பேர் போட்டிடுறாங்க. சரிங்களா, பார்ட்டிசிபேட் பண்றாங்க. 80% ஆஃப் votes were casting. 80% மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. சரிங்களா, அண்ட் 900 people not casting the vote. 900 பேர் ஓட்டு போடவில்லை. சரிங்களா, ஓட்டு போடவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப பாருங்க எப்படி இதை ஆரம்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 100% வச்சுக்கோங்க. 100%. சரிங்களா, வாக்கு செலுத்தவங்க போல். சரிங்களா, போல் பண்ணவங்க நாட் போல்டு. சரிங்களா, ஓட்டு போடாதவங்கன்னு பார்க்கலாம். சரிங்களா, ஓட்டு போட்டவங்க எத்தனை பேருன்னு சொல்லியிருக்கான், 80% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு இருக்கான். அப்போ 80% ஓட்டு போட்டாங்க அப்படின்னா மிச்சம் இருக்க 20% தானே ஓட்டு போடல. அந்த 20% தான் 900 தானா, அது கொடுத்துருக்காங்களா, 900 பேர் டிட் நாட் கேஸ்ட் த ஓட்டுன்ட்டானா. ஓகே, 900 பேர் ஓட்டு போடவில்லை. ஓகே, 900 பேர் ஓட்டு போடலன்னா முதல் ஓட்டு போட்டவங்க தான் நமக்கு தெரியணும். 80% ஓட்டு போட்டிருக்கான். அப்ப நம்ம எப்படி எழுதணும் இதை, இந்த இடத்துல எழுதுறப்ப 20% தான் உங்களுக்கு 900னா 80 எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், ஓட்டு போட்டவங்க வந்துடும் மொத்தமா. இது ஓட்டு போட்டவங்க, வாக்கு செலுத்தியவர்கள். சரிங்களா, செலுத்தியவர்கள் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓட் போல்டு. அப்போ 3600 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டு 3600 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த லைன் பாருங்க. அந்த ஓட்டு போட்டதுல எத்தனை வாக்கு வந்திருக்கோ அதுல 25% ஓட்ஸ் ஆர் டிக்ளேர்ட் இன்வாலிட். கள்ள ஓட்டுன்னு சொல்லிட்டாங்க. 3600 ஓட்டு தான் போலா இருக்கு. அந்த போலான 3600 ஓட்டுல 25% வந்து கள்ள ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப 4ஆல் அடிச்சு கொடுத்தா எவ்வளவு வரும், 9 36, 900 ஓட்டு கள்ள ஓட்டு. அப்ப 900 கழிச்சிட்டோம் அப்படின்னா 2700 ஓட்டு தான் செல்லும் ஓட்டு. செல்லும் ஓட்டு, மொத்த வேலிட் ஓட்ஸ். சரிங்களா, டோட்டல் வேலிட் ஓட்ஸ்ன்றது எவ்வளவு, 2700 கண்டுபிடிச்சிருக்கோம். லேயர் பை லேயரா கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் த வின்னிங் கேண்டிடேட்ஸ் ஓன் பை 300 வேலிட் ஓட்ஸ். சரிங்களா, அப்ப 2 பேர் இருக்காங்க, வின்னர் லூசர்னு 2 பேர் இருக்காங்க. வின்னர் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா நமக்கு வின்னர் ஓன் பை 300 வேலிட் ஓட்ஸ். அப்ப 300 ஓட்டு அறுதி பெரும்பான்மையில ஜெயிச்சிருக்கான். அப்ப வின்னர் லூசரை விட எவ்வளவு ஓட்டு அதிகம் வாங்கியிருக்கான், 300 ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்கான். அப்ப ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் எவ்வளவு, 300. அப்ப மொத்தமே எனக்கு இருக்க ஓட்டு எவ்வளவுதான், 2700 ஓட்டு தான் இருக்கு. அந்த 2700 ஓட்டை தான் வின்னரும் லூசரும் பிரிக்க போறாங்க. ஏன்னா இந்த 900 ஓட்டு செல்லாத ஓட்டுன்றது 2 பேத்துக்குமே வந்திருக்கும். வின்னரும் வாங்கியிருப்பான், லூசரும் வாங்கியிருப்பான். அப்ப இந்த இடத்துல நான் வந்து 2700 ஓட்டை தான் போட முடியும். சரிங்களா, நீங்க 3600 போட முடியாது. ஏன்னா நம்ம ஜெயிச்சவங்களை வச்சு சொல்றாங்க. அப்ப ஜெயிச்சவங்க செல்லும் வாக்கு 300 செல்லும் வாக்குகளை வச்சு தான் ஜெயிச்சிருக்கான். So find the total number of valid votes get by the candidates who won. எவன் ஜெயிச்சானோ அவன் ஜெயிச்சவன் வந்து எவ்வளவு ஓட்டு வாங்கியிருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன் எல்லாமே ஜெயிச்சவன் வாங்கின ஓட்டு. நமக்கு மொத்தம் செல்லுபடி ஆகிற ஓட்டு எவ்வளவு, 2700. அப்போ ஆப்ஷன்ல இருந்து இந்த 3600 ஆட்டோமேட்டிக்காக அடியாயிரும். ஏன்னா எனக்கு மொத்த ஓட்டே 2700 தானே இருக்கு. அப்போ நான் அந்த 2700 தானே வச்சு பார்க்க முடியும். அப்போ மிச்சம் இருக்கிறதெல்லாம் பாருங்க, இங்க 2000 கீழே தான் இருக்கு. சரிங்களா, 2000 கீழே தான் இருக்கு. இங்க பாருங்க, இங்க வின்னர் 2000 ஓட்டு வாங்கியிருந்தானா லூசர் எவ்வளவு தான் வாங்கியிருப்பான், வின்னர் 2000 ஓட்டுனா லூசர் எவ்வளவு தான் வாங்கியிருப்பான், 700 ஓட்டு தான் வாங்கியிருப்பான். ஏன்னா மொத்தமே 2700 ஓட்டு தான்.
இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் பாருங்க 1300. ஆனால் ரெண்டுக்குமான வித்தியாசம் 300 தான் வரணும். அப்போ 2000 தப்பு, 2000 தப்பு. ஸோ தட் ஃபைனல் ஆன்சர் இஸ் 1500. அப்போ வின்னர் 1500, லூசர் எவ்வளோ வாங்கியிருப்பான் அப்படின்னா 1200 ஓட்டு தான் வாங்கியிருப்பான். அப்போ தான் ரெண்டும் சூட்னா 2700 வரும். இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் 300 வந்துருச்சா? ஸோ தட் ஃபைனல் ஆன்சர் இஸ் 1500. 1100 வராது. சரிங்களா? எப்படி எலிமினேட் பண்ணணும்னு புரியுதா? லேயர் பை லேயராக எலிமினேட் பண்ணியிருக்கோம். Question number 20. 20ல என்ன சொல்றான் அப்படின்னா பாலு ஸ்பெண்ட் 22% ஆஃப் மந்த்லி சேலரிஸ் ரெண்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ 100ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 22 வந்து ரெண்ட்டுக்கு செலவு பண்றேன்றான். அப்போ 78 தான் ரிமைனிங். சரிங்களா? இதுதான் ரிமைனிங் இருக்கு. ஏன் ரிமைனிங் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இந்த கொஸ்டின்ல ரிமைனிங் தான் சொல்லியிருக்கான். ஸோ ரிமைனிங்ல தான் அடுத்து ஸ்பெண்ட் பண்ற 33% ஆஃப் மந்த்லி சேலரிஸ் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்றான். அப்போ 78ல 33.33% நம்ம எப்படி எழுதலாம்? 1/3 ஆஃப் த வேல்யூ அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ 3ஆல் அடிச்சு கொடுத்தா அப்படின்னா 2 3 6 6 3 18. அப்போ இதுல இருந்து 26% தான் கழிக்கிறான் 78ல இருந்து 26. சரிங்களா? 26 போயிடுச்சு அப்படின்னா என்ன வந்திருக்கும்? 2 5 52% மீதி இருக்கும். பேலன்ஸ் 52. இதான் ஃபைனல். ஃபைனலா எவ்வளவு இருக்கு? 52% என்கிட்ட இருக்கு. சரிங்களா? தென் அடுத்து என்ன பண்றான் அப்படின்னா 33% ஆஃப் மந்த்லி சேலரிஸ் என்டர்டைன்மெண்ட். அடுத்து 3120 ரூபா செலவு பண்றான் ஆன் ஃபுட்டுக்கு அண்ட் 40% ஆஃப் த மந்த்லி சேலரி இஸ் சேவிங். அப்ப எனக்கு ஃபைனலா எவ்வளவு இருக்கு? எனக்கு 52% இருக்கு. இந்த 52%ல தான் 40% சேவ் பண்றான். எனக்கு ஃபைனலா இருக்கிறது இது 40% சேவ் பண்றான். அப்ப மிச்சருக்கு 60 தான் செலவு பண்றான். அந்த செலவு பண்ணதா 3120. அப்போ முதல் 40% எவ்வளோ சேவ் பண்ணுறான்னு பார்ப்போம். 0க்கு 0 அடிச்சிட்டோம் அப்படின்னா 2 4 5 10 5ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 5 50 4 20. அப்போ 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 8 0 2 20.8 இதான் சேவ் பண்ணுறான். சேவ். சரிங்களா? அப்போ 52%ல 20.8 தான் சேவ் பண்ணுறான் அப்படின்னா மிச்சம் தான் செலவு பண்ணுறான். அந்த செலவு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா போதும். 31.2. இந்த 31.2% தான் எதுக்கு செலவு பண்றான்? என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். என்டர்டைன்மெண்ட்டுக்காக செலவு பண்றான். அதோட தொகை அளவு 3120ன்ட்டான். அதோட பெர்சன்டேஜ் அளவு 31.2. அப்ப 31.2 தான் 3120 அப்படின்னா அவன் என்ன கேட்கிறான் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஃபைண்ட் த ஆனுவல் இன்கம் ஆஃப் பாலு. பாலுவோட ஆண்டு வருமானம் என்னன்னு கேட்கிறான். அப்போ முதல் மாச வருமானம் கண்டுபிடிப்போம். இன்ட்டு 100. சரிங்களா? அப்புறம் இன்ட்டு 12 பண்ணிக்கிடுவோம். ஸோ அப்போ இதையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும்? 100 டைம்ஸ் வந்துடும். சரிங்களா? 100 டைம்ஸ் வந்துடும். அப்போ 100 × 100 10,000. அப்போ மாச சம்பளம் அவனோட சம்பளம் என்ன? பாலுவோட சம்பளம் 10,000. அப்போ ஒரு வருஷத்துக்கு சம்பளம் 1,20,000. ஏன்னா 12 × 10 1,20,000. So question number 21. The fruit seller had some apple. ஒரு கடைக்கார்ட்ட வந்து கொஞ்சம் ஆப்பிள் பழம் இருக்குன்றான். அந்த ஆப்பிள் பழத்துல 40% வந்து விற்பனை செஞ்சிடறான். 40%. அப்ப 100% இருக்கு. 100ல வந்து 40% வந்து செல் பண்ணிட்டான். அப்ப மிச்சம் இருக்க 60% தானே நாட் செல், விற்பனை பண்ணாதது. ஓகே. அண்ட் ஸ்டில் 420 ஆப்பிள் இருக்கான். அப்ப நாட் செல்லிங், அந்த விற்பனை ஆகாத ஆப்பிளோட லெவல் எவ்வளோன்னு சொல்லியிருக்கான்? 420ன்ட்டான். அப்ப 60% மதிப்பு தான் 420. அப்ப 100 எவ்வளவு? ஏன்னா ஒரிஜினலா எவ்வளவு வச்சிருந்தான்னு கேட்கிறான். ஒரிஜினல்ன்றது 100. ஸோ அப்ப 0க்கு 0 கேன்சல். 1 6 6 7 6 42 70 × 10 700 ஆப்பிள்ஸ் இருக்கு. ஏர்லியரா எவ்வளவு வச்சிருப்பான்? 700 ஆப்பிள்ஸ் வச்சிருப்பான். Question number 22. In an examination 35% of a student passed. சரிங்களா? and 455 failed. இங்க பாருங்க, ஒரு ஸ்கூல் இருக்கு, 100% மாணவர்கள் இருக்காங்க. அதுல வந்து 35% வந்து ஸ்டூடெண்ட் வந்து பாஸ். அப்ப பாஸ் ஃபெயில் அப்படின்னு 2%. இது 100%. பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னா 35% பாஸ் ஆயிட்டாங்களாம். அப்ப மிச்சம் இருக்க 65% தான் யாரு ஃபெயில் ஆயிருப்பாங்க 100ல. இப்ப 455 பேர் ஃபெயில்னு சொல்லிட்டாங்க. அப்ப 65% மதிப்பு தான் 455 அப்படின்னா அப்பியர்ட் இந்த எக்ஸாமினேஷன். அப்பியர்ன்றது 100% அப்பியர் ஆயிருக்காங்க. அப்ப இன்ட்டு 100. சரிங்களா? ஸோ அப்ப 13 டைம்
91 டைம். சரிங்களா? 13 × 7 91. So that final answer 700 people will be appear on the examination. So option B ல இருக்கு. So question number 23, a student has obtained 33% of total marks in pass. சரி, இங்க பாருங்க, இந்த கோடு இருக்கு, இது பாஸ் கோடு. ஸோ இங்க இருந்து இங்க வரணும் அப்படின்னா 33% எடுத்தா பாஸ் ஆயிடுவான். சரி, அப்போ ஒருத்தர் வந்து 125 மார்க் எடுத்து ஃபெயில்டு போய் 40 தான். அப்போ 125 மார்க் எடுத்தும் 40 மார்க் வித்தியாசத்தில் ஃபெயில் ஆயிருக்கான். அப்போ இந்த இடத்த தொடணும் அப்படின்னா அவன் எவ்வளோ அடிச்சிருக்கணும்? 165 மார்க் வாங்கியிருந்தா தான் அவன் பாஸ். அப்போ 33% மதிப்பு தான் 165னா. ஸோ மேக்ஸிமம் மார்க் கேட்டிருக்காங்க. இப்போ மேக்ஸிமம்ன்றது 100%. ஓர் 33 33, 5 33 165. ஸோ தட் ஆன்சர் 500. சரிங்களா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 23rd கொஸ்டினுக்கு ஆன்சர் 500. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 24. இன் அன் எலெக்ஷன் ஆஃப் 2 கேண்டிடேட்ஸ், ஒரு தேர்தலில் வந்து 2 பேர் போட்டிடுறாங்க. அதில் வந்து 84% ஆஃப் votes ஆர் elected by the majority of 476. அப்போ அறுதி பெரும்பான்மை, மெஜாரிட்டி அப்படின்வாங்க தமிழில் வந்து அறுதி பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. மெஜாரிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா வின்னர் ஓட் பர்சன்டேஜ் மைனஸ் லூசர் ஓட் பர்சன்டேஜ். இதுக்கு ரெண்டுக்குமான வித்தியாசம் தான் மெஜாரிட்டி. சரிங்களா? அப்போ இந்த கணக்கை பாருங்க, வின்னர் அண்ட் லூசர் 2 பேர் இருக்காங்க. the candidate who got 84% of votes, அப்போ ஒருத்தர் 84% ஓட்டு வாங்கியிருக்கா, அப்போ அவன் தான் வின்னர். அப்போ ரிமைனிங் இருக்க 16% தான் யார் வாங்கியிருப்பா? லூசர் வாங்கியிருப்பான். அப்போ தான் இது ரெண்டையும் கூட்டினா 100 வரும். சரிங்களா? அப்போ மெஜாரிட்டி ஆஃப் vote வந்து 476. வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் vote போல்டுன்னு கேட்குறாங்க. அப்போ மெஜாரிட்டினா நான் அந்த இடத்துல எழுதியிருக்கேனா வின்னரோட ஓட் பர்சன்டேஜ் மைனஸ் லூசரோட ஓட் பர்சன்டேஜ், அதுதான் அறுதி பெரும்பான்மைன்னு. அப்போ இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம். சரிங்களா? ஸோ அப்போ ரெண்டுக்குமான வித்தியாசம் 20 வச்சாலும் 64 68%. 68% தான் ரெண்டுக்குமான வித்தியாசம். அப்போ இந்த 68% தான் எதுக்கு சமம்? 476 ஓட்டுக்கு சமம். அப்போ 100% தான் ஓட் போல் ஆனது. அப்போ 100% கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ இது 8 இருக்குது, இங்கே 6 இருக்குது. 6 8 48, 7 8 56, 7 6 42. ஓகே, 7 டைம். ஸோ அப்போ ஓர் 68 68, 7 68 476. அப்போ ஆன்சர் இஸ் 700. வேணா பிரித்து பார்த்துருவோமே, 68னா 60 + 8, 7 டைம் போட்டால் என்ன வந்திருக்கும்? 7 6 42, 420. இது 7 டைம் போட்டால் 7 8 56. அப்போ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 476. இந்த வந்துருச்சா 476? அதான் நான் போட்டேன், ஷார்ட்டாக அடிச்சு கொடுத்தேன் நான் 700. சரிங்களா? 700 இஸ் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 25. கொஸ்டின் நம்பர் 25, the last question. சரிங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா in election of between 2 candidates, one got 50% total votes, 20% of votes were declared invalid. அப்போ ஒரு எலெக்ஷன் இருக்கு, அந்த எலெக்ஷனில் வின்னர் அண்ட் லூசர் 2 பேர் இருக்காங்க. வின்னர் வாங்கினது 55%, அப்போ லூசர் கண்டிப்பாக 45% தான் வாங்குவாங்க. அப்போ தான் இது ரெண்டையும் கூட்டினா 100% வரும். ஓகே, இருக்கட்டும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20% ஆஃப் ஓட்ஸ் ஆர் டிக்ளேர்ட் இன்வாலிட். அப்போ 20% வந்து இன்வாலிட்னு சொல்லிட்டாங்க, செல்லாத ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வார் 7500, மொத்த ஓட்டு 7500 வாங்க. 7500 ஓட்டு தான் டோட்டல் ஓட் போல்டு, மொத்த பதிவான வாக்கு. அந்த மொத்த பதிவான வாக்குல 20% இன்வாலிடு. அப்ப இதுல 20% கண்டுபிடிக்கணும். இதுல 20%ன்றது 1500 ஓட்டு. சரிங்களா? 1500 ஓட்டு. அப்ப 6000 வாக்கு தான் டோட்டல் வேலிட் ஓட், மொத்தம் செல்லும் வாக்கு. சரிங்களா? ஏன்னா இந்த 1500 ஓட்டு செல்லாத ஓட்டு வந்து எப்படி அப்படின்னா வின்னரும் வாங்கியிருப்பான், லூசரும் வாங்கியிருப்பான். எனக்கு தெரியாது. சரிங்களா? எவ்வளோலாம் தெரியாது. ஸோ அதனால நம்ம அதை செக்ரிகேட் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே, டன். ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா த நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் தட் அதர் கேண்டிடேட் காட்டுன்ட்டான். அப்போ அதர் கேண்டிடேட் தான் இவன் தான் அதர் கேண்டிடேட். ஏன்னா இங்கே வின்னரை பற்றி பேசிட்டாங்க 55%. அப்போ அதர் கேண்டிடேட்னா 45% தான். அப்போ மொத்தம் 6000 ஓட்டு இருக்கு. அதை 45/100. அப்போ 95 45, 25 100, 0க்கு 0 கேன்சல், 1 2 2 3 6 300, 93 27, 2700 ஓட்டு.
இதுதான் ஆன்சர். யார் லூசர் வாங்கின ஓட்டு வந்து 2700. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஎன்பிசி குரூப் 2க்கான ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டுருக்கு. அதில் டெஸ்ட் நம்பர் 2ஓட ஆன்சர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்துருக்கோம். தென் அடுத்த டெஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.